படம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தான் ட்ரைலர் பார்க்கும்போதே நான் ஒரு காமெடி ஜானரா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மணிகண்டன் சார் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த ஒரு ஜானர்ல இருக்கும்னு யோசித்தேன். ஆனா காமெடியை தாண்டி நிறைய விஷயங்கள் யதார்த்தமான லைஃப்ல ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயம். வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, ஒரு வெங்காயத்தை விட்டா லைஃபே போயிருண்டா அப்படிங்கிற அந்த ஒரு விதமான ஒரு யதார்த்தமான விஷயமா இருந்தது. ஒரு பையனா ஒரு குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா ஆபீஸ்ல ஓகே சார் நீங்க சொன்னா கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதுக்காண்டி ஓவரா ஓகே போட்டோம்னா கடைசி ஃபேமிலியே இழந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நிறைய இடங்கள்ல காமெடி, அதை தாண்டி நாங்க சிரிச்சதை தாண்டி நிறைய விஷயங்கள் எங்களோட லைஃப்ல கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஃபேஷனை நோக்கி ஓடினா வீட்டுல சம்பாதிக்கலன்னா சோறு போட மாட்டாங்க, ஒரு வாய் சோறு சாப்பிடறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு காமிச்ச விதம்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்தது. எனக்கு என்னன்னா ஒரு ஃபேமிலி படம் இப்ப ரசிப்பாங்களான்னு ஒரு டவுட் வேற இருந்தது. ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் மாசு, ஃபைட்டு, சண்டை, அப்படி ஒரு டூயட்டு இதெல்லாம் இருந்தா தானே படம் ஓடுது. சோ இது ஒரு ஃபேமிலி படமா இருக்கே ஓடுமா அப்படின்னு யோசித்தோம். விசுவோட டைரக்ஷன் வந்து அந்த காலத்துல எவ்வளவு பிடிக்குமோ, அந்த சாரோட டைரக்ஷன் எவ்வளவு பிடிக்குமோ அதை ரீமேக் பண்ணி இப்போ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஆனா என்ஜாய் பண்ணோம், செம்ம என்ஜாய்மெண்ட். நிறைய விஷயங்கள் கனெக்டிவிட்டி ஆச்சு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதுன்னா டைலாக் ரைட்டரோட அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பர், செம்ம மாசுன்னே சொல்லலாம். இது நிறைய டைலாக், இந்த மணி தான் எல்லாத்தோட மதிப்பு அப்படிங்கறதையும், இது ஃபுல்லா சும்மா வெத்து வேட்டு, இது இல்லைன்னா எங்களை மதிக்க கூட மாட்டேங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க. பசங்க ரசிக்கிற மாதிரியும் சொன்னாங்க. நிறைய எங்களோட வழிகளையும் புரிய வைக்கிறதுக்காண்டி பண்ண விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் சார் இந்த படத்தை பார்க்கவே செய்யணும். அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருந்தது. ஒரு ஃபேமிலி பயங்கரமா கொண்டாடுற படமா இருக்கும். எனக்கு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு ஃபீல் பண்றேன். உண்மையில பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருச்சுன்னா மரண மாசம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த இடமே ஆக்சுவலி லேக் இல்லாம இருக்காது ப்ரோ. ஆனா யதார்த்தமான விஷயங்கள், இப்போ ஒரு 10 சீன் பாக்குறோம்னா அதுல 2 சீன் நம்மளோட கனெக்ட் ஆகணும். என் லைஃப்ல அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. 50 ரூபாய் இல்லைன்னா அந்த இடத்துல மதிப்பு இல்ல, காஃபி குடிக்க முடியலன்னா மதிப்பு இல்ல அப்படிங்கறதா இருக்கட்டும். கோவப்பட்டு ஒரு ஆபீஸ்ல வேலையை விட்டா வீட்டுல சோறு கிடைக்காதுங்கிற விஷயமும் ரொம்ப யதார்த்தமான விஷயம் தானே. நம்ம லைஃப்ல கண்டிப்பா சந்திச்சிருப்போம். ஆக்சுவலி டோட்டலா சொல்லணும் அப்படின்னா மணி மணி இல்லைன்னா எங்கேயுமே பொழைக்க முடியாது. சோ பொழைக்கணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு சலாம் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கறதுதான். நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. போன படத்துல வந்து ஒரு 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 கான்செப்டை வச்சு 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய லவ்வா இருக்கட்டும் யதார்த்தமா இருக்கும். இந்த படம் ஃபுல்லா டோட்டலா ஒரு ஃபேமிலி, ஒரு பையன் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற பையன் இப்ப எப்படி ஆவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது லைஃப்ல இந்த காலத்துக்கு ஏத்துக்க முடியுமா, வளர முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். அவரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. எனக்குள்ள பார்த்த அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம நம்ம ரியாலிட்டியா டீ கடையில நின்று ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்களா, அந்த ஸ்டோரிய ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளவு ஒரு யதார்த்தமான நடிப்பு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ப்ரோ. குடும்பஸ்தான் அப்படின்னு சொன்னா அப்பா பெரியவங்க அந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் இல்ல. அடுத்த வாரிசு என்ன, நம்ம பையனோ நம்ம பொண்ணோ தான். அவங்க அந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் இழக்குறாங்க, அவங்களோட தன்மானத்தை இழந்தா மட்டும்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். தன்மானத்தை இழந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையும் சேர்ந்து போயிருங்கிற விஷயமா 2 விஷயத்தையுமே ரொம்ப பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வளைஞ்சு கொடுத்துதான் ஆகணும், சில இடங்கள்ல வளைஞ்சு கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே குடும்பங்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்பா, நல்ல ஒரு என்டர்டைனர் பார்த்தோம்பா ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களோட எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டா ஃபேமிலி எல்லாம் போய் பார்த்த படம்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு குப்பை படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துலயும் இதுல கிளாமர்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, கொஞ்சம் நெடுல தான் இருந்துச்சு பாக்குறது, வேற வழி இல்ல. ஆனா இந்த படம் தாராளமா எல்லாரும் பார்க்க நல்லா இருக்கு. ரெண்டாவது யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஒரு பணம் இருந்தாதான் ஒரு மனுஷனை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஹியூமர் நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கடியா தான் போகும் நமக்கு காமெடி, அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். பட் ஓவரால் நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். கொஞ்சம் படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை மொத்தமா 2.5 மணி நேரம்ன்றதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 2 மணி நேரமோ 2 மணி நேரம் நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா எடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பஸ்தன்
இது ஏதாவது லாக் இருக்குன்றீங்க? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் எங்க போறது தெரியாம கொஞ்சம் லைட்டா சுத்திட்டு இருந்தாங்க அப்படியே. கிளைமேக்ஸ் போர்ஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பண்ணிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உண்மையிலேயே. நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஹாஃப் பண்ணா தெரியும். இல்ல நீங்க நீ என்ன டைரக்ட் பண்ணாலும் சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சொல்றோம். படம் வந்து நல்லா போச்சு, சூப்பரா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா போச்சு. எல்லாரோட பரிமாணங்களையும் பார்க்க முடிஞ்சு. அம்மா அப்பாவோட அறுபதாம் கூட அவ்வளவு என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மணிகண்டன் இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு கருத்து சொல்லும் போது பேசும்போது தான் அந்த படத்துல இருக்க நெகட்டிவாவே பேசணும்னு நமக்கு தோணுது. இவ்வளவு நெகட்டிவ் இருக்காதான் நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தோணும். படத்துல ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் ஒர்க் ஆயிருக்கும், ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கடியா இருக்கும். படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்றேன்னா படத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது நமக்கு வந்து நல்ல படம் பார்த்தோம்டா, ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்கலாம்டா. இந்த வீக்கெண்ட் நான் ஃபேமிலியோட போனோம்னு ஒரு படம் வச்சிருக்கேன், அது இந்த படம் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ரெண்டாவது தடவை பார்த்தா கூட பார்க்கலாம்னு தோணுது. ஏன்னா நான் என்ஜாய் பண்ண மாதிரி ஃபேமிலி என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அப்படி ஒரு படமா நினைக்கணும்னு தோணுது. ஆனா என்னன்னா நீங்க சொல்ற கருத்து எல்லாமே தப்புன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது எப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு? அப்ப பிரச்சனையை பேசும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப பாக்குற இத்தனை கேமரா இருக்கு, இத்தனை பேர் பாக்குற ஆடியன்ஸ் அப்ப பிரச்சனைகள் இருக்கு போல இந்த படத்துல நடந்துரும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா படத்துல பாசிட்டிவ், இந்த படம் பாசிட்டிவான ஒரு படம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றோம். பட் ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டா நீங்க பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லணும்ன்றாங்க. கிடையாது, 2.5 மணி நேரம் எடுக்க வேண்டிய படம் இது கிடையாது. 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதை ட்ரிம் பண்ணி தான் ரொம்ப நல்ல படம் சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க படத்தை முடிச்சு வெளில வரும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருக்கும். தாராளமா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம். சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த வாரம் அவரோட வாரம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாட்டில் ராதாவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், குரு சோமசுந்தரம் ரொம்ப கச்சிதமா ரொம்ப நல்லா பண்ணி. நீங்க 2 கேரக்டர் எடுத்துக்கலாம். மணிகண்டன் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆளு, குரு சோமசுந்தரம் வேற டைப் ஆஃப் ஆளு. ஒருத்தர் வந்து தன்மானத்தை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன்றவர் மணிகண்டன். இவர் வந்து எதுக்காக வேணா நம்ம விட்டு கொடுத்துலான்ற மாதிரி குரு சோம கடைசியில 2 பேரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் நியூ ஃபேஸ் மாதிரி கூட தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் டெபியூ டைரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, ரொம்ப மெச்சூர்டா. அதாவது எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் எதிரில இருந்து பாக்குறவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு படம் எடுங்கன்றோம், அதை அவர் எடுத்திருக்காரு. அதுக்கான வெற்றி தான் இது ஃபுல்லாவே. ரொம்ப நல்லா இருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நெகட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. படத்தை முடிச்சு எல்லாரும் நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தி இருக்கும், தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர். சாரி, குடும்பஸ்தர்ல நம்ம என்னன்னா இப்போ நான் சம்பாதிக்கிறேன், இதே நான் சம்பாதிக்கலன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்ன்றது மணிகண்டனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சம்பாதிக்கலாம், எங்க அப்பா என்ன மதிக்க மாட்டாரு, எங்க அம்மா மதிக்க மாட்டாரு, ஒய்ஃப் கூட என்ன ஒரு கட்டத்துல வந்து சும்மா இருக்கணுமே இருப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு உள்ள. அது ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ண வைக்குது இந்த படம், நமக்கு நல்லா இருந்துச்சு. அதே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஹியூமராவும் மாத்திருப்பாங்க. அப்படியே ரொம்ப நேரம் சும்மா வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தா மக்களுக்கு கடுப்பாயிரும். அந்த அட்வைஸ் பண்ணா பூமர்ன்றாங்க. இந்த படம் அட்வைஸ் மட்டும் பண்ணல. இந்த படம் என்ன பண்ணுனா இந்த படம் தான் உங்களுக்கு எல்லாமே தூக்கி போட்டு எமோஷனலா பேசுற மணிகண்டன். நல்லா இருந்துச்சு, கிளாப்ஸ் வருது. அடுத்த சீன்ல அதே எமோஷனை பேசும்போது ஒரு கார் விஷயத்துக்காக பேசுவாரு, அப்போ பயங்கரமா சிரிக்கிறாங்க எல்லாரும். அது எங்கெல்லாம் ஹியூமர் ஒர்க் ஆகணும் அதுல ஒர்க் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, நம்ம படம் நல்லா இருந்துச்சு. மணிகண்டன் அவரோட ஆக்டிங்கும் சரி, மிச்ச எல்லாத்தோட ஆக்டிங்குமே செமையா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நம்ம ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆகிறதுக்காக கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் மகதக ராஜாவாகட்டும், குடும்பஸ்தன், இதெல்லாம் நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுது. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். புரியல, அதான் ஒரு எல்லாருமே ஆம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு காசுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. எவ்வளவு கஷ்டத்தை இருந்தாலும் நாம மறைச்சிட்டு சிரிச்சிட்டே இருக்கோம்ல, அதை வந்து பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு முயற்சி, கண்டிப்பா பாராட்டலாம், கண்டிப்பா வெற்றி அடையும் இந்த முயற்சி. நல்லா இருக்கு, காமெடிஸ் தான் படமே. அதே மாதிரி வைஷாக் அவரோட மியூசிக்கும் சரி, எல்லாமே டெபியூட்டன்ஸ் மாதிரியே தெரியல, எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க படம் ஃபிலிம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு இது பொங்கலுக்கு வந்திருக்கலாம் இந்த படம், பட் இருந்தாலும் கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். குடும்பஸ்தன் அட்டகாசமான படம், மணிகண்டன் செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. இதுல செம்ம மெச்சூர்டா இருக்கு. அதே மாதிரி ரைட்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்ட், ரெண்டுமே ஈக்குவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல நக்கலைட்ஸ் டீம், அப்புறம் குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன் எல்லாருமே அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படத்துல மெசேஜ் எல்லாம் கிடையாது. நம்மள வந்து நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றோமோ அது அப்படியே நமக்கு தெரியாம வீடியோ எடுத்து அதை ஸ்கிரீன்ல போட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், சிரிச்சுட்டு, அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஃபேமிலியா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணலாம். டெக்னிக்கலாவும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி முக்கியமா ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபரோட வைஃப் இவங்க. நல்லா இருந்தது எல்லாமே. ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மணிகண்டனும் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. குட் நைட், லவ்வர் எல்லாமே பிடிச்சவங்களுக்கு குடும்பஸ்தன் கண்டிப்பா பிடிக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்கலாம்.
படத்துல அதான் இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு குடும்பஸ்தனுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும், அந்த கஷ்டத்தை வந்து எப்படி ஃபேமிலியா அவங்களுக்கு சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. இல்ல ரொம்ப ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து பயங்கர சிரிப்பா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப நிறைய நல்லா பேர் பண்ணிருக்காங்க. டெபியூட் பண்ணிருக்காங்க படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னே தெரியாது. எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு. சோ எல்லாரும் பாருங்க கண்டிப்பா. இது வந்து அவரோட அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ ஒரு பெரிய படமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு நான் அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அப்படிலாம் எதுவும் தெரியல. படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா லோன் வாங்குறாங்க. அவருக்கே அது பிரச்சனை. சமுதாயத்துல எவ்வளோ பொண்ணுங்க வந்து சென்னையில ஒர்க் பண்றாங்க, லோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கும் அது பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இதுல அதோட நெகட்டிவ் சைட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யாருனே தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் லோன் வாங்கும்போது அது நமக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சரி அதுதான் சரின்னு இல்லாம எல்லார் மேலயுமே பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துல ஹியூமர்லாம்